யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம சந்தாவோட டைரி நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கையில தென்படுது. அந்த டைரியை படிச்ச உடனே இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த டைரியில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நடேசன் மட்டும் அங்க இட்லி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனதுமே பாண்டி கோவத்துல அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த இட்லி கடையை விட்டு எல்லாரும் கிளம்பி போகும்போது ரிங்கை மறந்துட்டோன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. உடனே நிலா, நீ இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாதவனா இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த ரிங்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நிலா காட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா அங்க போனதுமேன்ட்டு நல்ல வரவேற்பு. பீகாருக்கு அப்படி ஒரு வரவேற்பு. போனதுமே எல்லாரும் ரூம் போட்டு நல்லா தங்குறாங்க. தங்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு பொண்ணு ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம நிலா கிட்ட, ஏமா இந்த சந்தாவை பத்தி முழுசா தெரிஞ்சுதானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், அதனால என்ன இப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்ல இந்த சந்தாவை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சேன், அந்த குடும்பமே சரியான திருட்டு குடும்பமாச்சே, அந்த குடும்பத்துல போய் எப்படிமா பொண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சிதான் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுமேனு, அதுக்குள்ளமா தெரியாதவக இதெல்லாம் சொன்னா தெரிஞ்சுக்குவகளேன்னு சொன்னேன், சரி உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்து மண்டபத்துல இவங்களுக்கு சந்தாவை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா பாத்தீங்கன்னா சந்தா கூட சேர்ந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவும், எக்கா ஒரு நிமிஷம் நான் வரேன் நிலா, நீ இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக போறாங்க. போனது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் இவங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலாவை தேடி வராங்க. வந்ததும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமேன்ட்டு நிலா வச்சிருந்த டைரி கண்ணுல தென்படுது. அந்த டைரியை பார்த்ததும் நம்ம நிலா ஓபன் பண்றாங்க. ஆனா சோழன், ஆமா அதை வேற இந்த நேரத்துல எடுத்துக்கிட்டு அதை தூக்கி எறி முதல்ல அப்படின்னு தூக்கி எறிகிறாங்க. எரிஞ்சா அதுல இருந்து நம்ம சோழனோட போட்டோவும் இன்னொரு பயலோட போட்டோவும் ரெண்டும் போகுது. அதை பார்த்த நிலா, நீ கொஞ்சம் கமெண்ட் இருக்கியா சோழா, எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு புத்தி, ஒண்ணுல கூட ஒரு சீரியஸ்னஸே கிடையாது உனக்கு, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு அவங்கள கிளம்ப வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இவங்கள பிரச்சனையில என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்னு ஒவ்வொன்றா போய் பார்க்குறாங்க. எழுதியிருக்கிறது என்னன்னு ஒவ்வொரு பக்கமும் படிக்க படிக்க நிலாவுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. சோழன் என்ன நிலா, அடுத்தவங்க டைரியை படிக்கிறது உனக்கு கேவலம்னு தெரியாதா, சோழா வாயை மூடு ஃபஸ்ட்டு அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நிலா சொல்றாங்க, இங்க பாரு சந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அண்ணனை கல்யாணம் பண்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. டைரியில என்ன எழுதியிருந்துச்சுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதுமேனு, என்ன நிலா எழுதியிருக்க போகுது, நான் இதை சாப்பிட்டேன், எனக்கு இந்த கலர் பிடிக்கும், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அதுதானே எழுதியிருக்க போகுது, வேற என்ன எழுதியிருக்க போகுது பெருசா அப்படின்னு சொன்னதுமேனு, அதுதான் உனக்கு தெரியும், வேற என்ன உனக்கு தெரியும், சும்மா அப்படியே விவரமா இருக்கிற மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது, ஏதாச்சும் கொஞ்ச நாச்சும் கூறுவாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பாவை இவங்க அப்பாவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டாமா, ஆனா இவங்க அப்பா ஏதோ இவரை பண்ணி அதனால அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப பிரச்சனையே அதான், ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது சந்தாவும் அவங்க அப்பா ரெண்டு பேரும் உங்க அப்பாவை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தாலதான் இப்படி உங்களுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதாவது அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் தான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இப்ப சேரண்ணனையே கல்யாணம் பண்ண வைக்க போறாங்க. இதை விட வேற என்ன இருக்கு உன்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்றதுமேனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்ல போற, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படி நம்ம அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுமேனு நம்ம நிலா அந்த டைரியை வச்சுட்டு பேக் பண்ணி முடிச்சதும்
நேராக நடேசன் கிட்ட வராங்க. ஏங்க அங்கிள், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நிலா, சொல்லுமா, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இங்கே உங்களை பற்றி கெட்டதா பொருளியா கிளம்புதே, அதான் அங்கிள் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா நிலா. இல்லை, இந்த சந்தாவோட அப்பாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமேனு, அவனும் நானும் இதுக்கு முன்னாடி எனக்கு 4 பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பீகாரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால அவனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் என்னோட ஃப்ரெண்டும் கூட. உங்களுக்கும் அவருக்கும் எதுவும் பிரச்சனை நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உன் மாமன் அப்பயே நல்ல தொழில் ரகசியம் தெரிஞ்சவன். அவனுக்கு எந்த ஒரு தொழிலுமே தெரியாது. தொழில் தெரியாதவன் நம்மளை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். என் கூட சேர்ந்து வேலை செய்வான். நான் என்ன கொடுக்குறனோ அதை தயங்காமல் வாங்கிக்குவான். எதிர்த்து பேசவே மாட்டான். இப்போதான் என்னமோ சூரப்பள்ளியாட்ட சிம்பிக்கிட்ட அலையிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்குள்ள சந்தா இங்கே உங்களை பழி வாங்கிறதுக்காக சந்தா நம்ம குடும்பத்தை கல்யாணம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவனுக்கு நான் எதுவுமே பண்ண கிடையாதே. அப்படி பண்ணியிருந்தாலும் அவன் அந்த மாதிரி மனசு உள்ளவன்லாம் இல்லைம்மா. பழி வாங்குற அளவுக்கு மோசமானவன்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அங்கிள் பழி வாங்குற மோசமான புத்தி இல்லைன்னு. ஆனால் எதுக்காக சந்தா நோட்டில் அப்படி எழுதி வச்சுருக்காங்க? பழி வாங்குற எண்ணம் இல்லை அப்படின்னா ஏன் அப்படி எழுதியிருக்காங்க? அந்த டைரியை கொண்டுட்டு நானும் சோழனும் தான் படித்தோம். அந்த டைரியில் அந்த அளவுக்கு மோசமாக எழுதியிருந்துச்சு. ஏதோ கல்யாணம் பண்ணி அவரை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு அவங்க நினைக்கவே கூடாது. சரிதானே அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரிலாம் தெரியல, ரொம்ப மோசம் மாதிரிலாம் இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெருசு. இதில் அந்த அழகு பத்த பொண்ணை கொடுப்பாங்களா? நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாதே. அப்படி இருக்கும்போது நீ பயப்படாத நிலா. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நடந்துட்டா பரவாயில்ல அங்கிள். ஆனால் அவங்க பண்ணுறதையும் நீங்கள் சொல்கிறதையும் பார்க்கும்போது அவங்க செய்கிறதான் தப்புன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் நீங்கள் 2 பேரும் போய் ஒரு தடவை பேசி பாருங்களே. அப்பயாச்சும் உங்கள் குடும்பத்தை பழி வாங்குற எண்ணம் அவங்கள விட்டு போகலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? அதுக்கு அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் அவன் பழி வாங்கணும்னு மனசில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வெளுக்குத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க மனசில் எத்தனையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த வாழ்க்கை போனால் திரும்பி வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க.